என்னைக்கு நம்ம இந்த வேலையெல்லாம் ஓயின்னு தெரிய மாட்டேங்க. எப்ப பார்த்தாலும் இந்த மாட்டை மேய்க்க, சாணி எல்லாம், பாலை கறக்க, இதே தான் வீட்டு வேலை இப்படியே தான் போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. சாறு வரைக்கும் இப்படி வீட்டு வேலை பார்த்தே செத்து போயிடும் போல. ஒரு நாள் கூட நமக்கு ஓய்வு கிடைக்க மாட்டேங்கி. என்ன செய்ய? கட்டி கொடுக்கும் போதாவது எங்க அப்பா எதுவும் சொத்து எடுத்து கட்டி கொடுத்தா நான் ஒன்றும் தரல. இங்க வந்து பார்த்தா அதுக்கு மேல கஷ்டப்பாடு. என்ன நம்ம வாழ்க்கை? நான் ஏதோ புத்தியோட விளைச்ச 4 நாள் ஒரு 5 6 மாடு வாங்கினாலும் இப்போ பால் கலந்து சாப்பிட்டுட்டு கிடக்கு. இல்லைன்னா இந்த ஆளெல்லாம் இந்த மாதிரி ஒரு குடிதானே கட்டிக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும்? நாடு ரோட்டில் தான் நின்றுருக்கணும். எங்கள் அப்பையும் போனா போட்டு பொம்பளை பிள்ளை எங்கன்னாலும் வாடினா போதுன்ட்டு தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு இருந்துட்டாவ. நம்ம தானே இன்னைக்கு கஷ்டப்பட்டு கிடக்கோம். ஏக்கா இழிச்சக்கா, ஏம்மா இவ்வளோ எதுக்கு இங்கே வரணும்னு தெரியாதே. சும்மாவே இவ்வளோ 2 பேருக்கு நம்மளுக்குலாம் ஆகாது. எதுக்கு என்னை தேடி எங்கள் வீட்டுக்கு வரணும்னு தெரிய மாட்டேங்கி. ஏக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? இன்னும் ஒரு சம்மந்தம் இல்லாம நம்மள வந்து நல்லான்னு கேட்க, நல்லா இருக்கேன்னு கேட்க, நல்ல நாள்லயே பேச மாட்டேன். இன்னைக்கு என்ன இவளுக்கு வந்து கிடக்கு? கீதா நல்லா தான் கீதா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? எப்படி நல்லா இருக்க முடியும்? எப்படி நல்லா இருக்க முடியும்? நல்ல மாட்டு ரோட்ல பத்தி விட்டுக்கிட்டு எங்க வீட்ல இடந்து தூத்து போட்டு சுத்தம் பண்ணிட்டு கிடக்கீங்களோ? ஊர்ல உள்ள அவ்வளவு வண்டியும் எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு வா, உடச்சு தள்ளிட்டு வா, மாட்டை பூரா அவுத்து விட்டுட்டு பின்னாடி யாராலும் மேய்க்க வந்தீல. நீங்க பாட்டுக்கு அவுத்து விட்டுட்டு ஊர்க்காரங்க வீட்ல என்ன நாளும் போய் அதை அட்டுலியம் பண்ணிட்டு உங்க பாட்டுக்கு தூத்து போட்டு நிக்கியேனே. நீங்க எல்லாம் இருக்க வரைக்கும் நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? இப்பதான் ஸ்கூட்டி வாங்கி ஒரு 3 மாசம் போல அவளை உங்க கண்ணுக்குலாம் கடிச்சிருக்குமே. எவா நல்லா இருக்கா? ஸ்கூட்டி வாங்கிட்டாலும் எப்படினாலும் உடச்சு தள்ளணும். மாட்டை அவுத்து விட்டு உடச்சு தள்ளிட்டியே. உங்க மாடு வந்து மயா ஸ்கூட்டி இழுத்து தள்ளி மேலே ஏறி மிதிச்சு கண்ணாடி கிண்ணாடி அவ்வளவு உடஞ்சு போட்டு பெயிண்ட் எல்லாம் போயிருச்சு. நான் இப்ப என்ன செய்ய முடியும்? புது ஸ்கூட்டி எப்படிதான் இப்படி இருக்கியா மனுஷனுங்க? உனக்குலாம் கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? எம்மா நீ வரப்பயே எனக்கு தெரியுமே. நல்ல ஆட்டம் போட்டுட்டு வரப்பயே நல்ல நல்லே என் வீட்டுல வரமாட்டா, என்ன பத்தி பேச மாட்டா. வரும்போதே தெரியும் நீ ஏதாவது பஞ்சாயத்து கொண்டு தான் வருவேன்னு. ஏதாவது மாடு தள்ளிப்பட்டிருக்கும். உடனே என் மாடு தான் தள்ளிப்பட்டு. இந்த ஊர்ல நான் ஒரு தான் மாடு வச்சிருக்கேனாக்கோ. என் மாடுன்னு என்ன இழிச்சக்கா மாடுன்னு அதுல என்ன பேரை எழுதி விட்டுருக்கேன். ஏன் மாடா என் மாடு? ஊர்ல எவ்வளவு பேர் மாடு வச்சிருக்கா? என் வீட்டுல மட்டும் மாடு வச்சிருக்கு. ஏன்ட்ட வம்பு இழிக்கிறதுக்குனே வருவா. நீ ஸ்கூட்டி என்னது ரோட்ல நிப்பாட்டி போட்ட? ஸ்கூட்டி ரோட்ல நிப்பாட்டி போடாம உங்க தலையில நிப்பாட்டி போட முடியும்? மாட்டை ஒழுங்கா வச்சு பாத்துக்கிட மாட்டேன்னு சொன்னதுக்கு ஸ்கூட்டி ரோட்ல ஓடியான்னு கேக்கிய. வேற எங்க உங்க மாட்டு கடையில வந்து கட்டி வைக்கணுமா ஸ்கூட்டிய? ஏடி அவள்கிட்ட தானே பேசிட்டு இருக்க, நீ எதுக்கு பேசிய? ஏ என்னங்க சத்தம்? எங்கென்ன சத்தம்? இழுத்த குட்டி என்ன சத்தம்? ரோடு வரைக்கும் அலருது. இடுக்கிற வீடெல்லாம் இடிச்சிட்டு போயிருமோ, கூரையெல்லாம் பிச்சுட்டு போயிருமோல, அந்த அளவுக்குலாம் அலறிட்டு கிடக்கியா? என்னம்மா சத்தம் காலையிலேயே? இழுச்சக்கா என்னக்கா? பாருட்டி குஷ்பா, நான் பாட்டுக்கு மாட்டை பத்தி விட்டு வீடை தூத்து போட்டு போடுவோமேனு இந்த மாட்டு சாலையில தூத்து போட்டு நிக்கேன். ஏன்ட்ட வந்து சண்டைக்கு நிக்காமட்டு இவ ஸ்கூட்டியை வெளியில நிப்பாட்டி போட்டிருந்தாளா வண்டிய. அது ஏதோ மாடு மிதிச்சு தள்ளி போட்டுருச்சா, வண்டி உடஞ்சிட்டான். அது ஏன் மாடு தான் உடச்சிட்டுன்னு வந்து என்கிட்ட சண்டைக்கு நிக்காட்டி, ஊர்ல நான் ஒருத்தி தான் மாடு வச்சிருக்கேன். எவ்வளவு பேர் மாடு வச்சிருக்கலவ. அந்த மாடு ஏங்குள்ளதான் ஏன் மாடு தான் விழிச்சிட்டு வந்து என்ன சண்டை நிக்கான், நின்று இடைக்கு நிக்கான்னு பாருட்டி. எனக்கு நல்லா தெரியும். சும்மா நான் உங்ககிட்ட என்ன வேணும்னு என்ன சண்டை போடுறா? நீங்க வேணா வந்து பாருங்க என் ஸ்கூட்டி என்ன நிலைமைக்கு கிடக்குன்னு. புது வண்டிக்கா வாங்கி 2 மாசம் போல கூட ஆவல. என்ன இப்படி இருக்காவ மனசு எல்லாம்? அவிய மாடு எனக்கு நல்லா தெரியும். பக்கத்து வீட்டுல தானே இருக்கு. இவிய மாடுன்னு எனக்கு தெரியாதாங்க. ஒரு செம்பள மாடு இவிய வீட்டுல மட்டும்தான் இருக்கு. அந்த மேலதாங்க 7 மீச்சு பட்டுச்சு. ஸ்கூட்டி உடஞ்சதுக்கா இப்படி கிடந்து சத்தம் போட்டு அடக்கி? நான் கூட எதுவும் பெருசோன்னு நினைச்சிட்டேன். ஸ்கூட்டி விழுந்ததுக்குண்ணா? ஏன் ஸ்கூட்டி என்ன 4 கிலோ 10 ரூபா 5 கிலோ 10 ரூபா விக்காவ? என்னமே ஸ்கூட்டி விழுந்துட்டுங்க. நீ எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம் ரூபா பேட்டரி உள்ள ஸ்கூட்டி. உனக்கு என்ன தெரியும் ஸ்கூட்டி எல்லாம் பத்தி? சும்மா தின்னுக்கிட்டு ஓசி யார் வீட்டுல குழம்பு தருவாலும் வாங்கிட்டு தெரியவதானே. பிறகு எப்படி உனக்கு தெரியும்? என் மஞ்சமுடி ஓவரா ஆட்டமட்ட மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திடுவேன் தலையிலேயே. வாசில குழம்புங்கிட்டு தின்னுட்டு அலைதாம்ல. நீ வண்டி எடுத்துட்டு ஊரூரா சுத்தியதுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கணும். எங்களுக்கு என்ன தேவையா? நாங்க எதுக்கு வாங்கணும்? பெரிய வா எட்டி உன் பக்கத்துல நிக்காலே பாத்திமா, அவ வீட்டு காரு கண்ணாடிய போன வர நம்ம இழிச்சக்க மாடுதான் முட்டி முட்டியே உடைச்சிச்சு. அவளும் தான் 30,000 40,000 செலவு பண்ணிட்டு நிக்க. அவ ஏதாவது சத்தம் கட்டுதெல்லாம் பத்தியா? என்னது? ஏன் கார் கண்ணாடி உடைச்சது இவ பாடுதானா? ஏடி கிப்பி மண்டை. ஏம்மா ஏதில போவ நெட்டவலி? ஏன் நெட்டவலி? இக்க சத்தியமா உங்க மாடுதாங்க உடைச்சது. நாங்களே பார்த்தோம். நீங்க வேணா 4 மணிட்ட கேட்டு பாருங்க. ஆமா இழுச்சக்கா, நானும் தான் பார்த்தேன். நெட்டவலி இப்படி செய்தியாவ சும்மாவே வந்து நிலைக்கு நிக்கா. அவள்கிட்ட போய் அவ கார் கண்ணாடியே இவங்க மாடுதான் உடைச்சதுன்னு சொல்லி ஏன்டி இப்படி சொல்லி தரிய? சும்மாவே சண்டை போட்டு கிடக்காவ. பாருட்டி குடிசுபாய் விழி மண்டையில மூளை இருக்க இல்ல வேற எது இருக்கான்னு தெரிய மாட்டேங்க. எப்படி பண்ணுதளவு பாரு. மாட்டை உடனே நீ கட்டி வச்சு வளர்த்துக்க. போன வாரம் கார் உடஞ்சிருக்கப்பே நான் வந்திருக்கணும். நான் சண்டையும் பட்டேன். ஓ மாடாதான் இருக்குன்னு கண்ணால பார்க்காம எதுவும் சண்டை போடக்கூடாதுன்னு அமைதியா இருந்து போன வாரம் என் கார் இன்னைக்கு இவ வீட்டு ஸ்கூட்டி இப்படியே போயிட்டு இருந்தா எங்க வீடெல்லாம் இடிச்சு தள்ளிடுவேன். மாடு வளர்க்கறதுக்கு மாடு வளர்க்கலாம். மாடு கவர்மெண்ட்லயே ரூல்ஸ் போட்டிருக்கு. ரோட்ல மாட்டை அவுத்து சும்மா விடக்கூடாதுன்னு. ஓனர் பின்னாடி இருந்தாலும் அவுத்துடன் இல்லைன்னா அவுத்துடக்கூடாதுன்னு கவர்மெண்ட்லயே சொல்லிருக்காங்க. இனி எங்கேயாவது எங்க காரை வண்டி எதுலயாவது தட்டி செய்ய கொண்டு கேஸ் கொடுத்து ஒண்ணு உள்ள போட்டுற பத்திக்க. மரியாதை எங்க வண்டியெல்லாம் ரெடி பண்ணி தந்துரு, இல்லைன்னா ரெடி பண்ணதுக்குள்ள துட்ட தந்துரு. நல்ல என்ன நியாயம் பேசியாவ? நான் கேட்டதுக்கு எங்க மாடா பாத்தியாச்சுன்னு உங்க ஆளுவதானே சொல்லுதாலும் பாத்துட்டு இனி எங்கேயாவது ரோட்ல மாட்டை அவுத்துட்டு இருக்கிறத பார்த்தோம். கண்டிப்பா உங்க மேல கொண்டு கேஸ் கொடுத்து உள்ள தள்ளி போட்டுற பாத்துக்கோங்க. என் ஸ்கூட்டிக்கு இப்ப எவ்வளவு ரெடி ஆகாம அவ்வளவு துட்டங்க வந்திருக்கணும்.
சொல்லிட்டேன், இல்லைன்னா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஆமா, இப்ப மட்டும் மனுஷி மாதிரியா இருக்க, மலை குரங்கு மாதிரி தான் இருக்க. பாட்டி போவோம். யா எம்மா பியாதில போவா இடி விடுவா நட்டவழி. கம்முன்னு அவளுக்கு பாட்டி பேசிட்டு திட்டிட்டு போயிருந்தாலும் பெருப்பளவுக்கு செலவுக்கு துட்டு வேற கேட்கலவுல. அவ கார் உடைச்சது ஒண்ணு சொல்ல சொன்னாலுவலா. மாடு மாடு அறிவு கெட்ட மாடு, எத்தனை நாளைக்கு என் வீட்டுல வந்து மீன் கறி தின்றுருக்கு, அந்த தின்று நண்டி கூட இல்லாம என்ன காமிச்சு கொடுத்துட்டாளே. என் வீட்டு மாடுதான் நீ பாத்தியோட்டி. அது ஏதோ தெரியாம வாயில சிவம் பண்ணிட்டு இனிமே அவுத்துட மாட்டேன். நான் எதையாவது சொல்லி சமாளிச்சிருப்பில்ல. அவன் 30,000ங்கிறா, இவன் 40,000ங்கிற, வண்டி விலை கூட அவ்வளவு இருக்காது. இனி நான் என்ன செய்வேன்? விளங்காம போனவா. விடுங்க அக்கா, அவளுக்கு கேஸ் கொடுக்கும்போது பாப்போம். சரி வாங்க, புஷ்பாக்காக்கு பிரியாணி கிட்ட ஆள் இல்லையா, வாங்க போய் கிட்டி கொடுப்போம். ஆமா இளிச்சக்கா, கொஞ்சம் பிரியாணிக்கு ஆர்டர் வந்துருந்துச்சா, அதான் சரி செஞ்சு கொடுப்போமே. உங்களையும் கூப்பிட்டோம்னா ஆளுக்கு ஒரு 500 சம்பளம் கிடைக்குமேன்னு கூப்பிடலான்னு வந்தேன். பார்த்தா நீங்க எப்படி சண்டை போட்டு நிக்கிய. என் தலை எழுத்து புஷ்பா, என்ன செய்ய? இந்த குடிகார ஆளை வச்சுக்கிட்டு நான் வேற என்ன வேலைக்கு போக முடியும்? இந்த மாட்டை வச்சுனாலும் ஒரு பாலை வித்து ஏதோ ஒரு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு எப்படியோ காப்பாத்திட்டு இருக்கேன். அதுக்கும் வேட்டு வச்சிருவளவு போலையே. சரி நீ போ, நான் வாரேன். சரி எதையும் நினைக்காதீங்கக்கா, வாங்க. இப்ப காலையில எல்லா பொருளெல்லாம் வெட்டி கொடுத்து செஞ்சு கொடுத்தோம்னா ஆளுக்கு ஒரு 600 700 போல சம்பளம் கிடைக்குங்க. ஒரு நாள் சும்மா எதுனால ஆகும்ல. சரி டீ வாரேன். இழிச்சக்கா, முகம் என்ன சப்பி போட்ட மாங்காய் கொட்டை மாதிரி கிடக்கு, என்னாச்சுக்கா? சும்மா இரு, வேகிற புண்ணுல இந்த வேலை விட்டு பாய்ச்சுவாங்கல்ல, இந்த எரியிற தீல மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி என்ன மேல மேலே கிண்டாம உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாருமா. எண்ணத்தை வெட்ட கொடுத்தாலும் அதை மட்டும் உட்காந்து வெட்டி எண்ணெய் போட்டு பாடா படுத்தாம. ஏக்க, காலையில நடந்த சம்பவமா இன்னுமா யோசிச்சுட்டு இருக்கிய? விடுங்கக்கா, அவளுங்களா இருக்குங்காட்டி சும்மா விட்டுட்டு போயிட்டாளுவ. நானா இருந்தேன்னு வைங்களேன், உங்க மாடை பூரா அவ்வளவு அவுத்து கொண்டு என் வீட்டுல கட்டிக்கிட்டு பாலை பூரா பீச்சு வித்தி என் வண்டியை சரி பண்ணிட்டு தான் மாடை விட்டுருப்பேன். இன்னும் நல்ல ஐடியா கொடும்டி. நீ நல்லா போட்டு கொடுக்கையும் செய்ய, எல்லாம் செய்வ. என் கூட இருந்துகிட்டு என் மாடுதான் முட்டி கண்ணாடி உடைச்சிட்டு அவள்கிட்ட சொல்லி கொடுக்கா. நீ மாட்டை அவுத்து பால் பீச்சுறது எல்லாம் நாளைக்கு போய் சொல்லி கூட அவன் நாளைக்கு வந்து என் மாடை பூரா அவுத்துட்டு போட்டோம். இடுங்கக்கா, அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சும்மா கிண்டல் அடிக்க. நீ வேறம்டி குசுமா, அவளுக்கு எது கிண்டல் எது நல்லதுன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்க. மண்டைக்கு வழி இல்லாதவன் என் ஆவிய போக்காதுக்குனே வாரா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வேலை பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்க, இவளுக்குலாம் புரிய மாட்டேங்கன்னு பார்த்தாலே அவளுக்கு நக்கலா தெரியுதும்டி. சிரிக்க கிண்டல் பண்ண இதுதானே செஞ்சுட்டு அடக்காளுவா. யா எம்மா, ஒரு வார்த்தை சொன்னாக்கி என்னென்னலாம் பேசியாவ. சரி போங்க, உங்கள்ட்ட நான் பேசல. புஷ்பாக்கா, இப்ப பத்திலா உங்களுக்கு ஒரே சமையல் ஆர்டரா வருது. ஆமா மத்தியிலக்கா, ஒரு ஊறுகாய் செஞ்சு வித்து கொடுத்தியா, அதுல இருந்து நிறைய பேர் ஊறுகாய் கேட்டாவே, இப்ப பிரியாணி கேட்காவ, இப்படி வரிசையா வந்துட்டேவல இருக்கு. பேசாம நீங்க நல்ல ஒரு கேட்டரிங் மாதிரி ஆரம்பிச்சுக்கா, சமையல் மாதிரி ஆரம்பிச்சுட்டு எங்களை நீங்க சமைங்க, எங்களை வேலையாளுக்கு போட்டுக்கிடுங்க. டெய்லி ஏதோ ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா எங்களுக்கு 500 600 சம்பளம் கிடைக்கும்ல. சும்மா இருக்கான்னு சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு செலவுக்கு துட்டு ஆகும்லக்கா. நல்ல ஒரு பேரா யோசிச்சு வச்சு ஒரு கொஞ்சம் காடெல்லாம் அடிச்சு ஊரெல்லாம் கொடுக்கணும். அந்த ஆளை வருங்க நல்ல இந்த கல்யாணத்துக்கு சோறாக்கணும் அப்படி இப்படின்னு செய்யலாம்ல. இப்படி கல்யாணத்துக்கு சோற அளவுக்குலாம் எனக்கு தெம்பு கிடையாது. ஏதோ ஒரு 100 பேருக்கு அளவுக்கு சமைப்பேன். அதுக்கு மேல நம்மளுக்குலாம் சமைக்கிறதுக்கு தெரியாதுமா. அதுக்கு மேல அளவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஏதோ ஒரு 50 பேரு 100 பேருன்னா ஏதோ ஒரு தட்டி முட்டி நான் சமைச்சிருவேன். அதுக்கு மேல நம்மளால தாங்க முடியாது. சரி, இப்ப அது வரைக்கும்னாலும் பிடிக்கலாம்லக்கா. அழகா நம்ம ஒத்தர வருஷம் சொன்ன மாதிரி ஒரு பேர் வைங்களேன், புஷ்பா கேட்டரிங். எப்படி இருக்கு? நல்லாவே இல்லக்கா. சமையலுக்கு பூவுக்கு என்ன சம்மந்தம்? உங்க பேரை வச்சா இப்படி நசுங்கி போன மாதிரி இருக்கு. நெட்டவள்ளி நெருங்க நல்லா கொளுத்தி விட்டு எரியும். ஆமா, அந்த பேரை வச்சதோட புகஞ்சிட்டு போயிரும். இச்சக்குட்டி, வாயில இருந்து ஏதாவது நல்ல வார்த்தை வருதா? எங்களை ஏதாவது சொல்லணும்னா மட்டும் வாயை திறப்பிய, இல்லைன்னா வாயே திறக்க மாட்டிய. ஆமா, முத எதுவும் தொழில் தொடங்க போற, உன் பேரை வச்சு எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? பேரை பார்த்தோன்னே அவ்வளவு பேரும் ஓடிடுவாங்க. ஏம்டி சுடிதார் கறி வேணா உன் பேர் வச்சுக்கிடுவோமா? அம்மா, யார் பேரும் வைக்க வேண்டாமா. ஆனா இந்த வேலையும் நல்லா தான் இருக்கு. டீ சமைச்சு கொடுத்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச வேலை கொஞ்சம் சமைக்கிறது கூட சேர்த்து சமைச்சு போட்டுக்கிட்டோம்னா வீட்டுக்கும் ஆயிக்கிடுது, வேலை பார்த்த மாதிரி இருக்கு. இல்லைன்னா இந்த காட்டு வேலை மேட்டு வேலை துணி துவைக்க அது இதுன்னு ஒரு வேலையா செஞ்சு முடிய மாட்டேங்க. இந்த 100 நாள் வேலைக்கெல்லாம் போய் எண்ணத்தை விட்டு அலைஞ்சிக்கிட்டு அழகா இந்த மாதிரி ஒரு 4 5 சமையல் ஆர்டர் கிடைச்சிச்சுன்னு ஒரு மாசத்துக்கு ஒரு 10 ஆர்டர் கிடைச்சிடணும் கூட போதும்ட்டு ஏதோ வீட்டு செலவு பார்த்துக்கிட்டு இருந்துக்கிடலாம் போல. அது வாங்க நாங்களும் சொல்லியோம், அழகா அப்படி வேலை பார்க்கறனால துட்டும் கிடைக்க, வீட்டுக்கும் சாப்பாடு அள்ளி கட்டிட்டு போயிடும். நான் போன தடவை நீங்க போட்டு கொடுத்த ஊறுகாய அழகா ஃப்ரிட்ஜில் போட்டு ஒரு வாரம் எங்க வீட்டு வரையிலும் குழம்பையே வைக்கல பார்த்துக்கிடுங்க. அதையே தான் போட்டு சோத்துல கொடுத்தேன். அந்த ஆளை மனசை வெறுத்து போய் நீ வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன்னா அதோட தான் 2 மீனை வாங்கி போட்டு குழம்பு வச்சேன். அது வரைக்கும் ஒரு கறி வைக்கல பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு நீங்க பிரியாணி தருவீங்களா, அதை இனி ஒரு மாசத்துக்கு சூடு பண்ணி அதையே கொடுத்துருவேன். ஆனா பொம்பளையில இருந்தா இவ்வளவு மாதிரிதான் இருக்கணும். பிரியாணியை கொண்டு ஒரு மாசம் சூடு பண்ணி சாப்பிடுவாளாம். அது பிரியாணியே வேற எதுமா சாப்பாடு சாக்கரை முடப்பட்டுட்டு பிரச்சனை கொண்டுறாத. அதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுக்கா. நெட்டக்கால அவன் பாட்டுக்கு நல்லா வச்சகமாக தான் தெரியும். என்னத்தை சாப்பிட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நல்லா இந்த அரளிக்கொட்டை அரைச்சி துவையல் அரைச்சி கொடுத்தா கூட அவன் மட்டும் கல் மேலே தான் சுத்திட்டு இருக்கான் போல. அம்மா அவாவா ஊர்ல புருஷன் நல்லா இருக்கணும், கைகால் நல்லா இருக்கணும், வேலைக்கு போகணும் தான் சாமி கும்பிடுதழுவ. அவ எப்ப சாவாமல சாமி கும்பிட்டு இடக்காளுவ. பொதுவா சொன்னு இல்லக்கா, பாசம்லாம் இல்ல, என்ன செய்ய. சரி ஏட்டி கேஸ்டே இருக்காம வெங்காயம்லாம் நறுக்கிட்டீல,
ஒரு ஆள் இந்த இஞ்சியும் பூண்டையும் கொண்டு தட்டிட்டு வாங்கம்ட்டி, ஒரு ஆள் எனக்கு கறியெல்லாம் நான் அலசித்தாங்க. ஏக்கா என்ன இருந்த இடத்துல ஏதாவது வேலை சொல்லுங்கக்கா, இல்லைன்னா எனக்கு தாங்க முடியாது. இருந்த இடத்துல திங்க வேலை இருக்கான் செய்ய, அந்த வேலை மட்டும்தான் இருந்த இடத்துலயே செய்ய முடியும். பாக்கி உள்ள எல்லா வேலையும் ஓடி ஆடி செய்யணும். இருந்த இடத்துலயே வேலை தரணுமாம்மா. வேணா அந்த சட்டியை நவுத்தி வச்சுட்டு நீ வேணா அடுப்புல ஏறி இருந்துக்கிடுவே, அப்படியே இருந்துக்கிடுவ. இழிச்சக்கா இப்படி கடுவா பொறிஞ்சு தள்ளுதிய. பிறவே வேலைக்கு வந்துட்டு இருந்த இடத்துல வேலை தரலாம். பாம்டி எந்திரிச்சு போய் கறி அலசி கொண்டு வாங்க. நாங்க இங்க வெங்காயம்லாம் நறுக்கிட்டு கிடக்காமல, இவ்வளவு ஒண்ணும் நறுக்கவும் மாட்டேங்களும், ஒண்ணும் மட்டும் சும்மா தானே இருக்கிய. போய் அந்த கறியனால அலசிட்டு வந்து அவ்வளவு கொடுங்க. இப்படியே இருந்துகிட்டு இழிச்சக்க நல்லா வியாக்கானம் பேசி பேசி எல்லாரையும் வேலை வாங்கிட்டு அவைய சும்மா இருந்துக்கிடுவாங்க. ஆமா, நான் கிடந்து உறங்கிட்டு இருக்கேன். வாங்கிட்டு இருந்துச்சு.